Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Presence of God, தேவனுடைய சமூகம் என்ற தலைப்பிலே நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த ஆண்டவரை இவ்வளவு நெருக்கமாக அனுபவிப்பதற்கு வேறு எந்த மக்களுக்கும் இவ்வளவு பிரிவிலேஜ் கிடையாது. இந்த மெய் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நாம், அவரை ஆராதிக்கிற நாம், அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். we are very very privileged. உபாகமம் 4 அதிகாரம் 7 வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். I'm going to read Deuteronomy chapter 4 and verse 7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? What a privilege. We are blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம். இந்த தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நாம் தேவனை கிட்டி சேருவதற்கு, அவரிடத்தில் நெருங்கி நாம் ஜீவிப்பதற்கு, அவரை நெருக்கமாய் நாம் அனுபவிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் மோசே யாத்திராகமம் 33 அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களை விட்டு நீர் எடுத்து விட்டால் நாங்கள் எதனாலே விசேஷித்தவர்கள்? நீர் எங்களோடு கூட வருகிறதுனால தானே. ஆண்டவரே, நீர் உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு நிச்சயமாய் தந்திருள வேண்டும். உம்முடைய சமூகம் இல்லாமல், without your presence Lord we will not go, because we are special only because of your presence. உம்முடைய சமூகத்தினாலே தான் நாங்கள் விசேஷமானவர்கள். ஆமென். praise the Lord. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை அனுபவிப்பதற்கு, அவருடைய சமூகத்தை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்கு தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். Hebrews chapter 4 verse 16, we have access to his presence anytime. அவருடைய சமூகத்திற்கு நேராக நாம் வருவதற்கு நாம் ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம். தேவன் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு அதை வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் நம் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். நாமும் அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தை அனுபவிப்பதற்கு, பல நிலையிலே நாம் அனுபவிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் போன செஷனில் ஆண்டவருடைய கிருபையினால பல காரியங்களை, ஒரு 8 குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நாம் படித்தோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார். இந்த செஷனில் இன்னும் சில காரியங்களை, இந்த தேவ பிரசன்னத்தை குறித்து நாம் படிக்க போகின்றோம். ஒரு 4 செஷனில் இந்த தேவ பிரசன்னத்தை குறித்து பேசலாம் என்று நான் ஆசைப்பட்டு பேச ஆரம்பித்தேன். ஆனால் லுக்ஸ் லைக் ஐ மே ஹாவ் டு டூ 2 more sessions. நான் இன்னமும் ஒரு 2 செஷன் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்னும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஏராளம் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஸோ இந்த செஷனோடு கூட நாம் முடிக்கப் போவது இல்லை. இன்னும் 2 செஷனை நாம் இந்த டாப்பிக்கிலே படிக்கப் போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 8 அதிகாரம் 29 வசனம். யோவான் 8 அதிகாரம் 29 வசனம். John chapter 8 and verse 29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். Jesus is saying, the one who sent me is always with me. அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. He did not leave me alone. There are 2 phrases here in John 8:29. The one who sent me is always with me. The one who sent me did not leave me alone.
என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆனால் இந்த ரெண்டு ஃப்ரேஸுக்கு இடையில இயேசு ஒன்றை சொல்லுகிறார், கவனியுங்கள். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், because I do what pleases the Father. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினாலே, because I do what pleases God. பிரியமானவர்களே, ஒரு 3 காரியத்தை வேகமாக நான் உங்களோடு கூட தேவனுடைய சமூகத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு 3 காரியங்களை, ஏற்கனவே 8 காரியங்களை நாம் படித்தோம். தேவனுடைய சமூகத்தில் பழக்கப்படுதல் எப்படி, வாட் வி ஷுட் டூ என்று சொல்லி, அதோடு கூட இதையும் நாம் சேர்த்து கொள்ளலாம். இன்னொரு 3 காரியங்கள். தேவனை பிரியப்படுத்துகிற மனிதன் தேவ சமூகத்தை அதிகமாக அனுபவிப்பான். 2வதாக, தேவனை துதிக்கிற மனிதன் அதிகமாக தேவ சமூகத்தை அனுபவிப்பான். 3வதாக, தேவனிடம் ஜெபிக்கிற மனிதன் தேவனுடைய சமூகத்தை அதிகமாக அனுபவிப்பான். தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற மனிதன், one who walks well pleasing in the sight of God. கவனிங்க, praising God, தேவனை துதிக்கிறதுனாலே தேவ சமூகத்தை அனுபவிப்பதை குறித்து போன செஷன்ல நான் பேசினேன். தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுனாலே தேவனுடைய சமூகத்தை அனுபவிப்பதை நான் ஏற்கனவே போன செஷன்ல பேசினேன். அந்த 8 குறிப்புகளை கொடுக்கும் பொழுது இந்த 2 காரியங்களும் நிச்சயம் அதிலே வந்தது. ஆனால் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், ப்ளீசிங் காட், அந்த காரியத்தை நான் சற்று விரிவாக விளக்கி சொல்ல போகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், இப்பொழுது வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். Jesus is saying, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால், எப்பொழுதாவது செய்கிறபடியால் கிடையாது, எப்பொழுதும் செய்கிறபடியால், பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த சாட்சியை நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. The testimony that Jesus is sharing here, that is the kind of testimony that you and I should have as God's people. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த விதமான சாட்சியின் வாழ்க்கையை தேவன் நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். பாவம் இருக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவ சமூகம் நமக்கு மறைக்கப்படும். ஏசாயா 59ஆம் அதிகாரம், Isaiah chapter 59 and verse 2. ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது எது? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. Sin certainly does not please God and it cuts us off from the presence of God. தேவனுடைய சமூகத்தை விட்டு பாவமானது நம்மை விலக்கி வைக்கிறது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். தேவனுக்கு பிரியமாய் நாம் இருக்கும் பொழுது தேவ சமூகம் அதிகமாக நமக்கு இருக்கும். சங்கீதம் 51:11 ஏற்கனவே நாம் பார்த்தோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதிரும் என்று சொல்லி மனந்திரும்புதலின் ஜெபத்தை செய்யும் பொழுது தாவீது ஜெபிக்கிறான். சங்கீதம்
145:18. Psalm 145 and verse 18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், கவனிங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்கள், பாவத்தை விட்டு விலகி இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் சமீபமாய் இருக்க விரும்புகிறார். 145 சங்கீதம் 18 வாசித்தோம். ஆனால் மிக முக்கியமாக சங்கீதம் 15 எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே சில நிமிடங்கள் நாம் செலவழிக்க போகிறோம். Psalm 15, சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? ஆண்டவருடைய சமூகத்திலே வாசம் பண்ணுகிறவர்கள், அவருடைய சமூகத்திலே கிட்டி சேரக்கூடியவர்கள் யார் என்று சங்கீதக்காரன் பட்டியலிடுகிறார். இப்ப கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிற காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று யோவான் 8:29 நாம் படித்தோம். John 8:29, we read that when we do things that pleases God, He will never leave us and He will always be with us, just the way Jesus testified about Him experiencing God the Father. பிதாவாகிய தேவன் தன்னோடு கூட பிரசன்னத்தினாலே இருக்கிறதை இயேசு சொன்னது போல நாமும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் என்றால், இதோ சங்கீதம் 15 நமக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறது. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்? கவனிங்க, உத்தமமாய் நடந்து, முதலாவது நீதியை நடப்பித்து, இரண்டாவது, மூன்றாவது மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, அவன் தன் நாவினால் புறங்கூறாமல், நாலாவது தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறவன், ஐந்தாவது தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காதவன், ஆறாவது, ஏழாவது ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தர் வெறுக்கிறவனை இவனும் வெறுக்கிறான், கர்த்தருக்கு பிரியமானது இவனுக்கும் பிரியமாக இருக்கிறது. ஆகாதவன் கர்த்தருடைய பார்வைக்கு தீழ்ப்பானவன், நம்முடைய பார்வைக்கும் தீழ்ப்பானவன். அடுத்து எட்டாவது, கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறவன். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறவன், எட்டாவது. ஒன்பதாவது, ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறவன், ஒன்பதாவது. பார்த்தீங்களா, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் தங்குவான்? யார் கர்த்தருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவான்? பட்டியலை கொடுக்கிறார் தாவீது. அடுத்து, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், பத்தாவது, குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும், 11வது, ஆமேன், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இந்த 11 காரியத்தை நீங்கள் அதிகமாக தியானிக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I encourage you to read this Psalm 15 and explore, meditate, reflect, think about these 11 things that is mentioned here. And if you are able to align yourself with these values or avoid the things that this passage says that you should avoid, then you are going to enjoy the presence of God in a greater measure. நீங்கள் தேவனுடைய சமூகத்தை இன்னமும் அதிகமாக நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தாவே,
யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து upright, ஆமென், righteous living, நீதிமானாய் நடந்து கொள்ளுதல், மனதார சத்தியத்தை பேசுகிறவன், உண்மையை பேசுகிறவன், எந்த சூழ்நிலையிலும் உண்மையை பேசுகிற, சத்தியத்தை பேசுகிற, தலை போனாலும் பரவாயில்ல சத்தியத்தை பேசுவேன் என்று யோவான் ஸ்நானகன் பேசினது போல பேசுகிறவன், உண்மை, சத்தியம், நீதி, உத்தமம் ஆகிய தன்மைகளை உடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது தேவ சமூகத்தை அதிகமாக நாம் அனுபவிப்போம். அவன் தன் நாவினால் புறங்கூறாமல், காசிப் பண்ணுகிறவனாக இல்லாமல், குறை கூறி திரிகிறவனாக இல்லாமல், புறங்கூறி திரிகிறவனாக இல்லாமல், someone who does not gossip, someone who does not divide friendship between people, பிரிவினையை உண்டாக்குகிற புறங்கூறுதலை செய்யாமல் இருக்கிறவன். பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். யாரு? கோள் சொல்லுகிறவன் என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். A gossiping person divides even the closest friends. That is what we read in Proverbs. நாவினால் புறங்கூறாமல், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், being a true friend for your friends and not being a betrayer of friendship. ஆமென். நீங்கள் ஒரு நல்ல நண்பனாக மற்றவர்களுக்கு இருக்கிற காரியம் கூட ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அப்பொழுது நீங்கள் அவருடைய சமூகத்தை அதிகமாக அனுபவிப்பீர்கள். தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல், வேறு யாராவது உங்களுக்கு நேபராக இருக்கிறவர்களை குறித்து குறையாக பேசினால் அதை நீங்கள் என்டர்டெயின் பண்ணுகிறவர்கள் அல்ல, நீங்கள் புறங்கூறுகிறவர்களும் அல்ல, புறங்கூறுகிறவர்களையும் நீங்கள் ஊக்குவிக்கிறவர்கள் அல்ல, அவர்களை விட்டு ஒதுங்கி விடுகிறவர்கள். இது தேவனுக்கு பிரியமான தன்மை. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் நமக்கும் பிடிக்கக்கூடாது. ஆமென். நீங்கள் சங்கீதம் 139 பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் கவனியுங்கள். Psalm 139, கர்த்தாவே உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. verse 21, 139 சங்கீதம், Psalm 139 and verse 21 and 22. கர்த்தாவே உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். அதாவது ஆண்டவர், உமக்கு பிடிக்காத காரியங்கள் எனக்கும் பிடிக்கக்கூடாது, உமக்கு பிடித்த காரியங்கள் எனக்கும் பிடிக்கணும். ஆண்டவரே, I want to be so aligned to you that your values becomes my value. ஆமென். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறவன். அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை, ஆண்டவரிடத்தில் சரியாக நடக்கிறவர்களை ஆனர் பண்ணுகிற ஒரு பழக்கம். தேவ மனிதர்களை, தேவ மனுஷிகளை ஆனர் பண்ணுகிற, கனம் பண்ணுகிற பழக்கம், அது தேவனுக்கு பிரியமான காரியம். அப்படி பண்ணுகிறவர்கள் தேவ சமூகத்தை அதிகமாக அனுபவிக்க ஆரம்பிப்பார்கள். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். When you make a promise, even if it hurts, you are going to fulfill it. நீங்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணினால், நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணினால், நீங்கள் ஆணையிட்டு கொடுத்தால், அந்த ஆணையிட்டு கொடுத்த காரியத்தில் தவறாமல் நீங்கள்
நஷ்டம் வந்தாலும் இழப்பு வந்தாலும் சொல்லிவிட்டேனே என்று சொல்லி நீங்கள் உங்களை கமிட் பண்ணுகிறதான அந்த கமிட்மெண்ட் ஆண்டவருக்கு பிரியமானது. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். நீங்கள் ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் நீங்கள் அந்த காரியத்தை நிறைவேற்றினால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து விடுவார். ஆமென். அது தேவனுக்கு பிரியமான காரியம். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், அதாவது கஷ்டப்படுகிறவர்கள் ஒருவர் இருக்கும் பொழுது கஷ்டப்படுகிறவர்களுடைய அந்த கஷ்டத்தை நீங்கள் பார்த்து மனதுருக்கம் இல்லாமல், கஷ்டப்படுகிறவர்கள் ஒருவர் இருக்கும் பொழுது அவருடைய கஷ்டத்தை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற விதமான அணுகுமுறையோடு அணுகுவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும், அதாவது ஒருவன் தப்பு செய்யலை, ஆனால் அவன் தப்பு செய்தான் என்பதை நீங்கள் சொல்லுவதற்கு பொய் சாட்சிக்கு பணம் வாங்குகிறவர்கள். நான் சொல்லுகிறது புரியுதா? பொய் சாட்சிக்கு பணம் வாங்குகிறவர்கள் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அவன் உறுதியாய் இருப்பான், ஸ்திரமாக இருப்பான், அவன் ஆரோக்கியமாக இருப்பான், ஆசீர்வாதமாக இருப்பான். அவன் தேவ சமூகத்தை அனுபவிப்பான். தேவனை பிரியப்படுத்துகிற மனிதன் தேவ சமூகத்தை அனுபவிப்பான். ஆமென். சங்கீதம் 15:11 காரியத்தை ஆண்டவருடைய கிருபையினால நாம் வேகமாக பார்த்தோம். நீங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் என்ன என்பதை நன்றாக ஸ்டடி பண்ணி, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் தேவனுக்கு பிரியமான காரியம். ஆமென். விசுவாசம் தேவனுக்கு பிரியமான காரியம். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது பிதாவாகிய தேவன் சொன்னார். ஆமென். இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். எப்பொழுது? எல்லா நீதியும் நிறைவேற்றுவது எனக்கு ஏற்றது என்று சொல்லி ஞானஸ்நானம் இயேசு எடுத்துக்கொண்ட பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். This is my beloved son in whom I am well pleased. தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அது தேவனுக்கு பிரியம். விசுவாசம் தேவனுக்கு பிரியம். அவர் சொல்லுகிறதை அப்படியே நம்புவது, அவர் சொல்லுவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவது, அவர் சொல்லுவதை அப்படியே கீழ்ப்படிவது தேவனுக்கு பிரியம். தேவனை பிரியப்படுத்துகிற மனிதன் தேவ சமூகத்தை அனுபவிப்பான். தேவனை துதிக்கிற மனிதன், ஏற்கனவே பார்த்து விட்டாலும் நான் சில காரியங்களை சொல்லி நான் கடந்து போகிறேன். சங்கீதம் 22:3. சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஆராதனை பண்ணுகிற இடத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவரை துதிக்கிற இருதயம் முறுமுறுக்கிறவர்கள் நடுவிலே நாம் தேவ சமூகத்தை அதிகமாக பார்க்க முடியாது. ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஃபாதர் பாட்டு ஞாபகம் இருக்குதா? துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஆனால் தேவன் வருவார். முறுமுறுத்தால் தேவ சமூகத்தை இழந்து விடுவோம், பிசாசு திரும்பி வருவான். இஸ்ரவேலின் துதிகள் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். தம்முடைய ஜனத்தின் துதியின் நடுவிலே கர்த்தர் சிங்காசனம் போட்டு ஒரு ஆனரபிள் பிளேஸை எடுத்துக்கொண்டு அவர் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற ஒரு இடத்திற்கு அவர் வந்து தங்கிவிடுகிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். தேவ சமூகம் என்னெல்லாம் நமக்கு நன்மையை கொண்டு வரும் என்பதை பார்த்தோம்.
தேவ சமூகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகரித்துக் கொள்வதற்கு என்னவெல்லாம் காரியம் என்று போன செஷனில் பார்த்தோம். இப்பொழுது இன்னும் சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆராதனை என்று சொல்லும் பொழுது கடமைக்காக ஆராதிக்கிறது கிடையாது. கூடுகையின் போது சபையின் அந்த வர்ஷிப் செஷன் இருக்கும் பொழுது ஆராதிக்கிறது அல்ல. அதுவும் நல்லது தான். ஆனால் தனியாக கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்தை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறேன். பர்சனல் வர்ஷிப். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். I will worship the Lord at all times என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அந்த அனுபவத்தை தேவன் தந்தருளுவாராக. worshiping the Lord, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பழக்கம். worship should become a lifestyle. You are worshiping God continually. I will worship the Lord at all times என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். முறுமுறுக்கிறவர்கள் துதிக்க மாட்டார்கள், துதிக்கிறவர்கள் முறுமுறுக்க மாட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்று துதித்தார்கள் அல்லது முறுமுறுத்தார்கள். The people of Israel either worshipped God or murmured against God. ஹோசன்னா 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 என்று தேவனை துதித்தார்கள். அப்புறம் சில நாள் கழித்து அவர்கள் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி இயேசுவை குற்றப்படுத்தி பேசினார்கள். துதிக்கிறவர்கள் முறுமுறுக்க மாட்டார்கள், குற்றப்படுத்த மாட்டார்கள். ஆமேன். குற்றப்படுத்துகிறவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் துதிக்க மாட்டார்கள். ஆமேன். துதிக்கிற மக்களாக நாம் இருப்போம். தேவனை பிரியப்படுத்துகிற மனிதன் தேவ சமூகத்தை அனுபவிப்பான். தேவனை துதிக்கிற மனிதன் தேவ சமூகத்தை அனுபவிப்பான். தேவனிடம் ஜெபிக்கிற மனிதன் தேவனுடைய சமூகத்தை அனுபவிப்பான். யாக்கோபு 4:8. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 and verse 8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். God wants you to take some initiative. நீங்கள் சில அந்த ஆர்வத்தோடு செய்கிற காரியங்களை தேவன் பார்க்க விரும்புகிறார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பரிசுத்தமாக்கிக் கொண்டு சுத்திகரித்து கொண்டு தேவ சமூகத்திலே கிட்டி சேருங்கள். அவர் உங்களிடத்திலே கிட்டி சேருவார். எபிரேயர் 4:16 தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வரலாம் என்று அவருடைய சமூகத்திற்கு நமக்கு ஆக்சஸ் கொடுத்திருக்கிறாரு. எப்பொழுது வேண்டுமென்றாலும் வரலாம். ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு. ஏற்ற நேரத்தில் இங்கிலீஷில் இப்படி போட்டிருக்கிறது, இன் டைம்ஸ் ஆஃப் நீட். தேவை இருக்கிற நேரத்தில் எப்போ வேணா நீங்கள் தேவ சமூகத்திற்கு வரலாம். ஆமேன். தேவ சமூகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, when you have the presence of God in your life, மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். Let me take few minutes to explain that a little bit more. நீங்கள் தேவ சமூகத்தை சுமக்கிறவர்களாக இருந்தால், உங்கள் வாழ்க்கையிலே தேவ சமூகம் அதிகமாக இருந்தால், பிரியமானவர்களே, நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பணி செய்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் முதலாளி பாஸ் ஆசீர்வதிக்கப்படுவார். உங்கள் தேசம் கூட ஆசீர்வதிக்கப்பட முடியும். பைபிளில் ஏராளமான வசனங்கள். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். The Lord was with him, the Lord was with him என்ற வசனத்தை மட்டும் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் ஏராளமான பைபிள் கேரக்டர்ஸை நீங்கள் பார்க்கலாம். அப்படி தேவ சமூகம் அவர்களோடு கூட இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்களிடத்தில் காணப்பட்ட விசேஷ தன்மைகள் என்ன என்பதை நீங்கள் தியானிக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். You will be blessed.
Judges chapter 6 and verse 16. அதற்கு கர்த்தர் கிதியோனை பார்த்து, நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். You will be able to bring victory to the nation. You will be able to demolish the Midianites like you will destroy one individual. ஒரு தனி நபரை நீ வீழ்த்துவதைப் போல ஒரு படையை நீ வீழ்த்துவாய். காரணம் என்ன? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். When the Lord is with us, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், பிரியமானவர்களே, தேசம் கூட ஜெயத்தை பெறும். தேசம் கூட வெற்றியை அடையும். அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை நாம் கொண்டு வர முடியும். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். The Lord was with David. அதனால என்னாச்சு? அவன் தேசத்திற்கு இராணுவம் செய்ய முடியாததை அவன் செய்து அவன் என்ன பண்ணினான்? ஜெயத்தை கொண்டு வந்தான். அங்கே தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடியினாலே ஒரு சில வசனங்களை காட்டுகிறேன். 1 சாமுவேல் 18:14. 1 சாமுவேல் 18:14. 1 Samuel chapter 18 and verse 14. 1 சாமுவேல் 18:14. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். இங்கிலீஷில் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் 1 சாமுவேல் 18:14 எப்படி வாசிக்கிறது என்றால், the Lord was with David and he was prosperous. அவன் செழிப்புள்ளவனாக இருந்தான். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். தேவ சமூகம் இருக்கும் பொழுது நமக்கு அதனாலே கிடைக்கிறதான வெற்றி, அதனாலே நமக்கு கிடைக்கிறதான ஜெயம் பெரிதாக இருக்கும். That is why we must do everything to ensure that we have the presence of God in our lives. நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகம் இருக்கிறதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ நாம் செய்ய வேண்டும். ஆமேன். தொடர்ந்து நம்ம அதை படிச்சுட்டு இருக்கிறோம் ஆண்டவருடைய கிருபையினால. ஆமேன். Praise the Lord. 1 சாமுவேல் 18 அதிகாரம் 12 வசனம். 1 Samuel 18:12. கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும், கவனிங்க, தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். எதிரிகள், உங்களை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், தேவ சமூகம் உங்களுக்கு இருக்கும் பொழுது அவர்கள் பயந்து கலங்குவார்கள். உங்களுக்கு கை வைக்கிற காரியம் விளங்கும். You will be prosperous. You will begin to succeed when the Lord's presence is with you. கர்த்தருடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. எகிப்தின் இராணுவம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று யுத்தம் பண்ணுகிறார் என்று அறிந்து யாத்திராகமம் 14 அதிகாரத்தில் அவர்கள் பயந்தார்கள், ஓடிப்போவோம் என்று சொன்னார்கள். ஒரு தலை சிறந்த இராணுவம் அடிமைகளாக இருந்த ஒரு இனத்தை பார்த்து, ஒரு கூட்டத்தை பார்த்து பயந்து போகிறதற்கு காரணம் என்ன? இராணுவ தளவாடங்கள் எதுவுமே இல்லையே. இஸ்ரவேல் மக்கள் நடுவில் the people of Israel did not have any arms or equipments or any war tools. ஆனால் அவர்களை கண்டு ஒரு தலை சிறந்த இராணுவம் என்று சொல்லப்படுகிற எகிப்தின் இராணுவம் பயப்படுகிறது. The best army in the then known world, Egyptian army, and they were fearful. Why? Because they saw the Lord was with the people of Israel. யாத்திராகமம் 14 அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே
இதை பார்த்திருக்கிறோம். 25ஆம் வசனம், Exodus chapter 14 verses 24 and 25. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எதிரிகள் பயப்படுவார்கள். தேவ சமூகம் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவ சமூகம் நமக்கு இருக்கும் பொழுது, நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். சவுலுக்கு அசுத்தாவி பிடித்திருந்த பொழுது, தாவீது இசை வாசிக்கும் பொழுது அசுத்தாவி அவனை விட்டு நீங்கும். Because of David, Saul was set free from time to time from the oppression of the evil spirit. அசுத்த ஆவிகளின் அலைக்கழிப்பிலே இருக்கிறதான சவுல் அவ்வப்பொழுது விடுதலை பெறுகிறான். எதனால? Because of David. உங்கள் வாழ்க்கையில் தேவ சமூகம் இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். The Lord was with Joseph. The Lord was with Joseph. ஆதியாகமம் 39 2 3 4 படித்து பாருங்கள். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவனோடு கூட இருக்கிறதுனாலே அவனுக்கு ப்ரமோஷன் கிடைத்தது. அவனை வீட்டுக்கு பொறுப்புள்ளவனாக போத்திபார் வைத்தான். பிறகு சிறையிலே போன பொழுதும் கூட நீங்கள் வாசிக்கலாம், அங்கே அதே அதிகாரத்தில், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 21 துவங்கி நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தரோ அங்கே யோசேப்போடு கூட இருக்கிறார். எங்கே? ஜெயிலில். நீங்கள் தேவ சமூகத்தை ஈர்க்கிற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, நீங்கள் எங்கே தள்ளப்பட்டாலும், குழியிலே தள்ளப்பட்டாலும், எரிகிற தீயிலே தூக்கி எரியப்பட்டாலும், எரிகிற தீயிலே 4வது நபராக என் தேவன் உலாவி வந்தார். நீங்கள் ஜெயிலில் இருந்தாலும் கர்த்தர் அங்கே கூட இருப்பார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறதை அங்கே யார் பார்த்தது? அங்கே சிறை காவலாளி பார்த்து இவனை அங்கே சிறையிலே தலைவனாக ஏற்படுத்தி விட்டான். பிறகு இவனோடு கூட, யோசேப்போடு கூட தேவன் இருக்கிறதை அங்கே பார்வோன் பார்த்த பொழுது அவனை பிரதமராக்கி விட்டான். உங்களுக்கு ப்ரமோஷனு, உங்கள் குடும்பத்திற்கு அது ஆசீர்வாதம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தேவ சமூகம் இருந்தபடினால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் உயர்த்தப்பட்டது மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுடைய எஜமானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. அவனோடு கூட இருந்த சிறை கைதிகள், உடன் இருந்த கைதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இப்பொழுது தேசமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமேன். கர்த்தருடைய சமூகம் அதிகமாக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நாம் இருக்கிற இடத்துல 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். பேதுருவினுடைய போட்டில் லூக்கா 5ஆம் அதிகாரம் இயேசு இருந்தார். தேவ சமூகம் பேதுருவினுடைய போட்டில், இயேசு பிசிக்கலாக அங்கே இருக்கிறார். அங்கே வியாபாரத்தில் இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் நடக்காமல் இருக்கும் பொழுது ஒரு பிளஸ்ஸிங்கு மாத்திரமல்ல, மற்ற போட்டில் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர்களோடு கூட மீனை பகிர்ந்து கொண்டார் பேதுரு. ஸோ நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறதுனால, அல்லது உங்களுடைய லைஃப்பில் தேவ சமூகம் இருக்கிறதுனால மற்றவர்களுக்கும் நன்மை, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். Peter's friends were blessed because Peter had Jesus with him. Joseph's boss Potiphar was blessed because the Lord was with Joseph. The nation of Egypt was blessed because of Joseph, and Joseph had the presence of God with him. தேவ சமூகம் யோசேப்போடு கூட இருந்தது. தாவீதோடு கூட தேவ சமூகம் இருந்தது. David had the presence of God, and Saul was blessed. From time to time he was set free from the oppression of the evil spirit. The nation of Israel was blessed because the Lord was with David, and he was able to bring down
கோலியாத்தை அவன் கீழே அவன் கொண்டு வருகிறான். ஆமென். மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார். யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தார். யோசுவா 1:5 யோசுவா 1:5 நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். உன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. As long as you live, Joshua, I will be with you as I was with Moses. அப்ப மோசே கூட இருந்திருக்கிறார். யோசுவா கூட கர்த்தர் இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். இப்படி ஏராளமான வேத வசனங்கள். கிதியோனோடு கூட கர்த்தர் இருந்தார், தேசத்திற்கு வெற்றி. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், தேசத்திற்கு ஆசீர்வாதம். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், தேசத்திற்கு வெற்றி. பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, when we have the presence of God in our lives, அது தேவன் வாக்கு பண்ணின ஒரு காரியமாக இருந்தாலும் நாமும் தேவ சமூகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொள்ளக்கூடிய, நாம் தேவ சமூகத்திற்கு போக தகுதியானவர்களாக இருக்கக்கூடிய காரியங்களை சங்கீதம் 15 வாசித்தோம் இல்லையா? போன செஷனில் ஒரு 8 காரியங்களை சொன்னேன். தேவ சமூகத்தில் பழக்கப்படுதல் என்றால் என்ன, தேவ சமூகத்தினால் உண்டாகிற நன்மை என்ன என்பதை நாம் ஆரம்பத்தில் பார்த்தோம். தேவ சமூகத்தின் பல நிலைகளை நாம் இந்த செய்தி தொடரில் நாம் பார்த்தோம். எப்படியாகிலும் உங்களுக்கு தேவ சமூகத்தின் மீது வாஞ்சையும் தேவ சமூகத்தை வாழ்க்கையிலே வைத்துக் கொள்வதற்கான ஒரு ஒருங்கிணைப்பும் ஒரு ஒழுக்கமும் ஒரு அர்ப்பணிப்பும் வந்துவிடாதா என்பதுதான் என்னுடைய ஆசை. பிரியமானவர்களே, இந்த தொடர் செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே வரும் பொழுது எப்பொழுதாவது அந்த ஒரு ஸ்பார்க் வந்து விடாதா, ஒரு ரெவலேஷன் வந்து விடாதா, ஒரு தீராத வாஞ்சை வந்து விடாதா, அதற்கென்று எதையாகிலும் செய்துவிட மாட்டார்களா என்றுதான் நான் ஆசையோடு இந்த செய்திகளை நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனை பிரியப்படுத்துகிற மனிதன் தேவ சமூகத்தை அனுபவிப்பான். தேவனை துதிக்கிற மனிதன் தேவ சமூகத்தை அனுபவிப்பான். தேவனிடம் ஜெபிக்கிற மனிதன் தேவ சமூகத்தை அனுபவிப்பான். தேவன் கூட இருக்கும் பொழுது பல காரியங்கள், நன்மையான காரியங்கள் நமக்கும் நடக்கும், நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் நடக்கும். அடுத்த சில நிமிடங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனை விசேஷ விதமாக சந்தித்த சில நேரங்களை நான் நினைவு கூர்ந்து உங்களை நான் என்னுடைய சாட்சியின் மூலம் இன்ஸ்பயர் பண்ண நான் விரும்புகிறேன். என்னுடைய இந்த 35 ஆண்டு பிரயாணத்தில் தேவனோடு கூட நடக்கிற இந்த ஜேர்னியில் சில முக்கியமான மோமெண்ட்ஸை நான் நினைவு கூறுகிறேன். ரட்சிக்கப்பட்டது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு வேளை, அது விவிடாக எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்கிறது. எப்படி ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் சுவிசேஷ செய்தியை கேட்டு நான் கையை உயர்த்தி ஒப்பு கொடுத்தேன் என்பது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதற்கு முன்பதாக சபைக்கு போக வேண்டும் என்று எங்களை உற்சாகப்படுத்தின ஒரு குடும்பம், அது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் காலேஜில் படிக்கும் பொழுது அந்த ஃபெல்லோஷிப்பு ஹாஸ்டலில், கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப்பு, அந்த கூட்டத்தில் ஜோசப் என்ற ஒரு என்னுடைய கிளாஸ்மேட்டு அழைத்து கொண்டு போனான். அதில் வந்து தேவ செய்தி கேட்கும் பொழுது அதில் லேசாக ஒப்பு கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் மிக தெளிவாக அந்த சபை கூட்டத்தில் ஒப்பு கொடுத்து நான் அந்த பாவிகளின் ஜெபத்தை நான் சொன்னது நினைவு இருக்கிறது. ஞானஸ்தானத்திற்காக ஒரு கூட்டத்தில் போய் முன்னால் ஒப்பு கொடுத்தது ஞாபகம் இருக்கிறது. எல்லாம் வேகமாக நடந்தது, எல்லாம் சில மாதங்களுக்குள்ளாக நடந்தது, சில வாரங்களுக்குள்ளாக நடந்தது.
ஞானஸ்தானம் எடுத்த நாள் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக நான் வாஞ்சையோடு போய் இரவு ஜெபத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது ஞாபகம் இருக்கிறது. ஒரு நாள் நான் சபையிலே இருக்கும் பொழுது தேவனுடைய ஊழியத்திற்காக பாஸ்டர் அவர்கள் பேசும் பொழுது, அழைப்பு கொடுக்கும் பொழுது, நாங்கள் ஒரு 3 பேர் அன்றைக்கு முன்பாக ஓடிப்போய் ஒப்பு கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. த கால் ஆஃப் காட். தேவன் எனக்கு அழைப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக முதல்ல சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் துல்லியமாக எனக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது. அது வேர்ட் ஃபார் வேர்ட் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த மோமெண்ட்டை நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். அடிக்கடி நான் இந்த மாதிரி காட் மோமெண்ட்ஸை என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைவு கூர்ந்து பார்ப்பேன். 1988ஆம் ஆண்டு 3 மாதம் இறையியல் கல்லூரி பைபிள் காலேஜ் படிக்கிறதற்கு சிங்கப்பூருக்கு போவதற்கு தேவன் எனக்கு வாசலை திறந்தார். அந்த 3 மாதம் நான் சிங்கப்பூரில் இருக்கும் பொழுது தனியாக அந்த பக்கத்தில் இருந்த பார்க்கில் ஜெபித்த நேரங்களை நினைவு கூறுகிறேன். எல்லா மாணவர்களும் அப்படியே சாப்பிடுவதற்காக ஈவினிங் போய் விடுவார்கள். அப்பொழுது என் கையிலையும் காசும் இருக்காது போய் சாப்பிடுவதற்கு. கையில் இருந்த கொஞ்சம் காசு அந்த பஸ் ஃபேருக்கு, சர்ச்சுக்கு போகிறதற்கு, காணிக்கை போடுவதற்கு அல்லது ஸ்டேஷ்னரி வாங்குவதற்கு அதுக்கு தான் எனக்கு இருக்கும். ஆனால் அங்கே போயிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸை மாதிரி போயிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிடுவதற்கு என்கிட்ட காசு இருக்காது. ஆகவே நான் அவர்களோடு கூட போவதை தவிர்க்கக்கூடிய அளவிற்கு தவிர்த்து விடுவேன். அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் அதிகமாக இருந்து நான் ஜெபித்திருக்கிறேன். பல மணி நேரங்கள் ஜெபித்திருக்கிறேன். தனியாக டாமெட்ரி தான், ஆனால் யாரும் இருக்க மாட்டார்கள். சில ஈவினிங்ஸ் வீக்லி ஒன்ஸு நான் அந்த அறையை பூட்டிக் கொண்டு உள்ளே நன்றாக ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவரோடு கூட உள்ள நேரங்கள் அதையெல்லாம் அடிக்கடி நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். ஐ ரிமெம்பர் தோஸ் மோமெண்ட்ஸ். 1988ஆம் ஆண்டு நான் சொல்லுகிற இந்த சம்பவங்கள் எல்லாம், நான் போகிறதற்கு முன்பாக ஒரு வாலிபர் முகாம் நடந்தது. அந்த 3 மாத பைபிள் காலேஜ் போகிறதுக்கு முன்பதாக இங்கே மகாபலிபுரம் பக்கத்தில் சென்னையில் ஒரு யூத் கேம்ப் நடந்தது. எங்களுடைய சபையினுடைய யூத் கேம்ப்பு. டாக்டர் லெனார்ட் ஏப்ரஹாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியர், ஒரு வெட்டினரி டாக்டர், ஆனால் தேவனுடைய கிருபையை பெற்ற தேவனுடைய ஊழியர், தீர்க்க தரிசன வரங்களோடு கூட ஊழியம் செய்யக்கூடிய ஒரு தேவனுடைய ஊழியர். அந்த முகாமிலே என்னை அழைத்து எனக்காக ஜெபித்து சில வார்த்தைகளை சொன்னார். அந்த மோமெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஐ கேன் கிளியர்லி விவிட்லி ரிமெம்பர் தோஸ் மோமெண்ட்ஸ். இதெல்லாம் என்னுடைய லைஃப்பில் காட் மோமெண்ட்ஸு. அதற்கு முன்பதாக சில மாதங்களுக்கு முன்பதாக 88ல் முதல்ல அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபித்ததான ஹோட்டல் மாரிஸ் ராயப்பேட்டையில், அங்கே ஆபிரகாம் சண்முகம் என்ற ஒரு தேவனுடைய ஊழியர் சிங்கப்பூர் தேசத்திலிருந்து ஒரு இவாஞ்சலிஸ்டாக வந்து போவார். அவரை பார்க்க போன பொழுது எனக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆத்தும பாரம், அழுது புலம்பினதான அனுபவம். அதற்கு பிறகு நான் வாலிப சகோதரர்களோடு சபையிலே வாரந்தோறும் ஜெபிக்கிற இரவு ஜெபத்தில் அதை பகிர்ந்து கொண்ட பொழுது, அதே வாரத்தில் இங்கே எல்லாருக்கும் ஆத்ம பாரம் வந்து நாங்கள் அழுது ஜெபித்தது, இவைகள் எல்லாம் எனக்கு எப்பொழுதுமே ஸ்பெஷல் மெமரி இருக்கும். அதை அடிக்கடி நினைவு கூர்ந்து பார்ப்பேன். நான் ஜெபிக்கும் பொழுது அநேக நேரம் இப்படி ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் இன்று வரை ஆண்டவரோடு கூட அனுபவித்த ஸ்பெஷல் மோமெண்ட்ஸை, ஆபிரகாம் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கே ஒரு பலிபீடத்தை அவர் கட்டினார். He built an altar. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுவார். எங்கெல்லாம் ஒரு விசேஷ ஒரு மோமெண்ட் இருக்கிறதோ அங்கே ஒரு பலிபீடத்தை தேவ மனிதர்கள் கட்டுவார்கள். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படித்து பார்க்கும்பொழுது குறிப்பாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோர் பலிபீடங்களை கட்டுவதை குறித்து நீங்கள் படித்து பாருங்கள். அதே போல் நான் இதெல்லாம் எனக்கு மெமோரியல் மோமெண்ட்ஸு, எனக்கு ஞாபகம் இருக்கிறதான விசேஷ ஆவிக்குரிய அனுபவ நேரங்கள். இப்படிப்பட்டதான அனுபவங்கள் அடிக்கடி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடக்கணும். ஆமென். Significant God moments should be something that happens regularly for God's people. தேவ மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இது நடக்க வேண்டும். பிறகு 1990ஆம் ஆண்டு
ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற வேளையிலே அடிக்கடி நான் அந்த பெசன் நகர் பக்கத்தில் வண்ணாந்துறை என்ற இடத்துல நான் இருந்தபடினால அங்கே பீச் ரொம்ப தூரம் கிடையாது. அந்த ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் டைமில் சில ஈவினிங்ஸ் நான் பீச்சில் போய் நான் பல மணி நேரம் ஜெபிப்பேன். அப்படி ஜெபிக்கிற நேரத்தில் நான் ஆண்டவரிடத்திலே சொன்னது உண்டு, ஆண்டவரே என்னை விசேஷ விதமாக பயன்படுத்துங்கப்பா, என்னை விசேஷ விதமாக பயன்படுத்துங்க, வித்தியாசமாக பயன்படுத்துங்க என்று நான் ஜெபித்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆண்டவர் என்னோடு கூட உணர்த்தின வார்த்தை, தம்பி நீ விசேஷமாக உன்னை பயன்படுத்தணும், வித்தியாசமாக பயன்படுத்தணும், நீ கேட்குறது ரைட்டுப்பா, ஆனால் நீ வித்தியாசமானவனாக இருப்பியா என்று ஆண்டவரின் இடத்துல கேட்டது ஞாபகம் இருக்கிறது. அதற்கு நான் அர்ப்பணித்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்னால் முடிந்த அளவு நான் முழுமையாக இருந்து விட்டேன் என்று சொல்ல மாட்டேன், ஆனால் என்னால் முடிந்த அளவு எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்க முடியுமோ நான் கர்த்தருடைய கிருபையினால இருக்க பிரயாசப்படுகிறேன். அந்த மோமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அடிக்கடி ஞாபகத்திற்கு வருகிறது, ஞாபகப்படுத்திக் கொள்வேன். those are moments that I should not forget, God moments. பிறகு முதல் சபை ஆரம்பிக்கிறதற்காக சிங்கப்பெருமாள் கோயில் என்ற ஒரு கிராமத்தில் நான் போய் சபையை ஆரம்பிக்க போகும் பொழுது, அங்கே ஒரு வருட காலம் இருக்கும் பொழுது உண்டான பல ஜெப நேரங்கள், அதிலே அழிந்து போகிற பல மக்களை குறித்த தரிசனமும், எப்படி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களும் தரிசனங்களும், பல லட்சம் கிராமத்தில் சபை இல்லையே, எப்படி சபை அங்கெல்லாம் ஆரம்பிக்கிறது என்பதை நான் தனியாக இருந்து யோசித்து ஜெபித்த நேரங்களை நான் நினைவு கூறுகிறேன். தேவன் என்னோடு கூட இடைப்பட்ட நேரங்களை நினைவு கூறுகிறேன். 1988 சிங்கப்பூரில் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது இன்னொரு அனுபவம். அங்கே பால்டான் என்ற என்னுடைய பைபிள் காலேஜ் பிரின்சிபல், அவர் டீச் பண்ணும் பொழுது பாரத்தோடு அவர் ஆவிக்குரிய யுத்தம் என்ற தலைப்பிலே பேசி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் கிளாஸில் இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தோம். வைராக்கியமாக பேசினார், ஒரு அபிஷேகத்தோடு பேசினார், தெளிவாக வெளிப்பாடுகளோடு பேசினார். பாரத்தினாலே அவர் அந்த வார்த்தைகளை பேச முடியாமல் அவர் பாரத்தோடு அப்படியே குமுறிக் கொண்டிருந்தார். கேட்டுக்கொண்டிருந்த வகுப்பில் இருந்த பல தேசத்து மாணவர்கள் நான் முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்தேன். அதுக்கு மேலே எங்களாலையும் கேட்க முடியல, அப்படியே யாரும் சொல்லலை. அப்படியே முழங்காலுக்கு ஒவ்வொருத்தராக மாணவர்கள் அந்த சேரை விட்டு விலகி முழங்கால் படியிட்டோம். 10 மணிக்கு டீ பிரேக்கு, யாரும் போகலை. அழுது ஒரு சாவு வீடு போல இருந்தது. ஆத்ம பாரத்தினாலே நிரப்பப்பட்டோம், ஆவிக்குரிய வைராக்கியத்தினாலே நிரப்பப்பட்டோம். கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் நாங்கள் அழுது ஜெபித்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தை மறக்க முடியாது, அந்த நேரத்தை மறக்க முடியாது, அந்த நேரத்தை மறக்க முடியாது. தேவனுடைய ஊழியர் சிங்கப்பூர் தேசத்தில் சுப்பையா என்ற ஒரு பாஸ்டர், அவர் மலேசியாவில் உள்ளதான இன்னொரு பெரிய ஒரு லீடரு. அப்புறம் நான் 3 பேரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அப்போ பாஸ்டர் சுப்பையா, இப்பொழுது அவர் இல்லை, இறந்து விட்டார். மலேசியாவில் இன்றைக்கு முழு இவாஞ்சலிக்கல் சர்ச்சஸ் எல்லாருக்கும் தலைவராக இருக்கிற பாஸ்டர் யூ ஹாங் செங் அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது, இது ஒரு 20 இயர்ஸ் பேக், 20 வருஷத்துக்கு முன்னால். அப்பொழுது பாஸ்டர் சுப்பையா அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சைனீஸ் மேனை பார்த்து, திஸ் மேன், இங்கே இருக்கிறாரே இந்த மனிதன், இவனை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். இவன் வருகிற நாட்களில் பாருங்க, 10-20 வருஷத்தில் பாருங்க, தேவன் இந்த தம்பியை பயன்படுத்த போகிற விதத்தை பாருங்க. நீங்கள் அவரோடு கூட இப்பொழுது கனெக்டடாக இருக்கிறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டேர்ம் இருக்கட்டும். ஏனென்றால் இந்த தம்பியை தேவன் தமிழ் மக்கள் மத்தியில் பயன்படுத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். எனக்கு அப்போ புரியலை. ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை ஒரு தேவ மனிதன் சாட்சி கொடுக்கிறது, அது ஸ்பெஷல் மூமெண்ட்டு, அது வித்தியாசமான ஒரு அனுபவம், அது விசேஷமான ஒரு அனுபவம். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படிப்பட்ட தேவ மனிதர்களுக்காக. நியூசிலாந்து தேசத்தில் இருக்கிறதான சில அப்போஸ்தலர்கள், சில தீர்க்கதரிசிகள் சிங்கப்பூர் தேசத்தில் நான் இருக்கும் பொழுது வரும் பொழுது
அடிக்கடி என்னை பார்த்து நீ ஒரு அப்போஸ்தலன், உனக்கு அந்த அப்போஸ்டாலிக் கிரேஸ் இருக்கிறது என்று அங்கீகரித்தது, தேவன் என்னோடு கூட இருந்து என் மூலமாக கிரியை நடப்பிக்கிறதை பார்த்து எனக்குள் இருக்கிற கிருபைகளை அடையாளம் கண்டு அங்கீகரிக்கிறதான வேளைகள், விசேஷமான மோமெண்ட். என் பைபிள் காலேஜ் பிரின்சிபல் டாக்டர் நீல் பேட்டர்சன் இதுவரை என்னை ஒரு 2 முறை ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட மகனே என்று சொன்ன வார்த்தை, தோஸ் ஆர் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். ஆவிக்குரிய தகப்பன்மார்களாக இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து மகனே என்று சொல்லுகிற வார்த்தை. சிங்கப்பூரில் பைபிள் காலேஜ் படித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட ஒரு சவாலான நேரத்தில் நான் அவரோடு கூட இருந்தேன். அவருடைய லீடர்ஷிப் கீழே நான் 1 வருட காலம், ஃபார் 1 full year ஐ வாஸ் தி ஸ்டூடெண்ட் லீடர். நான் கிளாஸ் மானிட்டராக இருந்தேன். அவரோடு கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. பட் அவருக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கத்தின் நேரத்தில் நான் அவரோடு கூட இருந்தேன். அவரை குற்றப்படுத்தினார்கள் தேவையில்லாமல். யோசேப்பு குற்றப்படுத்தப்பட்டது போல, அது நிமித்தம் அவர் உண்மைக்கு அவர் நின்றது நிமித்தம் அவர் சிங்கக்கெபிக்குள்ளே தூக்கி எறியப்பட்டது போல தூக்கி எறியப்பட்டார். சத்தியத்திற்காக நிற்கும் பொழுது, உண்மைக்காக நிற்கும் பொழுது சம்டைம்ஸ் வில் பி மிஸ்அண்டர்ஸ்டுட். தூக்கி எறியப்பட்டார். அவரை டிஸ்மிஸ் பண்ணினார்கள். அவருடைய அந்த ரூமை காலி பண்ணுவதற்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ ஹெல்ப் பண்ணுறோம். எல்லாத்தையும் பேக் பண்ணுறோம் பாக்ஸில். பண்ணும் பொழுது அங்கே ஒரு வால் ஹேங்கர் இருக்குது. அங்கே தானியேல் உள்ள சிங்கத்து நடுவில் இருக்கிறார். அந்த படம் இருக்கிறது. நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணும் பொழுது கேட்குறோம், அதுவும் எடுத்துடலாமா, அதுவும் உங்களுக்கு தான் கேட்குறோம். எங்களை பார்த்து ஒரு 4-5 பேர் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, ஐ வுட் லவ் டு டேக் தட். அந்த பிக்சரை நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ஆசை தான், ஆனால் அது என்னுடையது இல்லை. பட் லீவ் தட் ஆஸ் இட் இஸ். ஆனால் நான் ஒரு கருத்தை இப்போ சொல்கிறேன், கவனிங்கன்னு. இமோஷ்னலாக இருக்கிற ஒரு நேரத்தில் எங்களை பார்த்து ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறார். இஸ் டீச்சிங் அஸ் அ லைஃப் லெசன், லீடர்ஷிப் லெசன். அவர் சொல்லுகிறாரு, வென் யூ ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத் யூ வில் எண்ட் அப் லைக் டேனியல் இன் லயன்ஸ் டென். நீ உண்மைக்காக நிற்கும் பொழுது தானியேலை போல நீ சிங்கக்கெபிக்குள்ளே தூக்கி எறியப்படுவாய். பட் நெவர்தலெஸ் ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத் என்று எங்களை பார்த்து அவர் கடைசியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் போல, கிளாஸ் ரூம் பாடங்கள்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது அவரை பைபிள் ஸ்கூல்லிருந்தே அவர் கடைசி முறையாக அவர் புறப்பட்டு போகிறதுக்கு முன்பதாக இஸ் கிவிங் அஸ் அ லெசன். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்னை தேங்க் பண்ணும்பொழுது என்னை பார்த்து அப்படியே ஐபால் டு ஐபால் அப்படியே நேரில் பார்த்து அப்படியே தோளில் தட்டி கொடுத்து கை கொடுத்து, சன், ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. யூ வில் கோ அ லாங் வே இன் மினிஸ்ட்ரி. மகனே, நான் உன்னை குறித்து பெருமைப்படுகிறேன். நீ ஊழியத்தில் வெகு தூரம் கடந்து போவாய் என்பதை நான் அறிகிறேன். காட் பிளஸ் யூ என்று சொல்லி அவர் போனது இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னது போல எனக்கு இருக்கிறது. தோஸ் ஆர் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். கர்த்தருடைய அழைப்பு என் மேலே இருக்கிறதையும் என்னோடு கூட தேவன் இருக்கிறதையும் மூத்த ஊழியர்கள் அங்கீகரிக்கிறதான நேரங்கள், ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். I thank the Lord for such moments in my life. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படிப்பட்ட நேரங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அது நடந்து 1993, 27 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இப்போ ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி நியூசிலாண்டுக்கு நான் போயிருக்கும் பொழுது ஒரு சபையில் மிஷன்ஸ் அந்த வீக் அதில் பேசுவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். நான் பேசுவதற்காக நான் அங்கே போயிருந்தேன். அதே டவுனில் தான் இந்த பைபிள் காலேஜ் பிரின்சிபல் இருக்கிறார். ஸோ நான் அங்கே பேசுகிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவர் வந்துட்டார். என்னதான் இருந்தாலும், எத்தனைதான் செய்திகள் கொடுத்திருந்தாலும், எத்தனைதான் நம்ம பிரசங்கம் பண்ணியிருந்தாலும், நம்ம பைபிள் காலேஜ் பிரின்சிபல் அங்கே உள்ளே உட்காந்துருக்காருன்னா நமக்கு கொஞ்சம் நடுக்கம் தானே. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. பிகாஸ் ஐ ஹாவ் டீப் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் மேன். எனிவே, அவர் வந்து உட்கார்ந்துருந்தார். நான் அன்றைக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை கொடுத்து இறங்கின பொழுது
அவர் வந்து என்னை கட்டி பிடித்து கொண்டு என்னை பார்த்து சொன்னார், சன், ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ, கீப் கோயிங். மகனே, உன்னை குறித்து பெருமைப்படுகிறேன், தொடர்ந்து ஓடு என்று சொன்னார். இப்படிப்பட்ட நேரங்கள் ஊழிய பாதையில் கிடைத்ததை நான் நினைவு கூறுவேன் அடிக்கடி. தேவனோடு உள்ள நேரங்களும் தேவ மனிதர்களோடு உள்ள நேரங்களும், அதே போல எத்தனையோ தேவ மனிதர்களோடு கூட, எமில் ஜெபசிங் அண்ணனோடு கூட பல ஆண்டுகள் கூட ஊழியம் செய்வதற்கு, தேசிய அளவில் நேஷனல் லெவலில் சில காரியங்களில் ஈடுபடுவதற்கு ஆண்டவர் கொடுத்த நேரங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன், எமில் ஜெபசிங் அண்ணன், வசந்தராஜ் ஆல்பர்ட் அண்ணன், இப்படிப்பட்டதான தேவ மனிதர்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஹோல் டே இருந்து இந்தியாவிற்காக வரைபடத்தை வைத்து திட்டமிட்ட நாட்களை நினைவு கூறுகிறேன். 2006, this happened about 16 years ago, 15 years ago. அவங்கள யாரு? நான் சாதாரணமாக இப்போ ஊழியத்துக்கு வந்த ஒரு ஆள், அவங்கள கம்பேர் பண்ணும் பொழுது. ஆனால் அப்படிப்பட்டதான தலைவர்கள் கண்களில் தயவு கிடைக்க இந்தியா வரைபடத்தை வைத்து இந்தியாவிற்காக ஸ்ட்ராட்டஜி பண்ணுகிற செஷன் 2006 எங்கள் வீட்டில் வச்சு செய்தது எனக்கு இன்னமும் நினைத்தால் ஐ won't believe. அந்த அளவிற்கு நான் ஆண்டவர் இடத்துல தயவு பெற்ற ஒரு மனிதன். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். I don't deserve it, but God has graciously given me those moments. விஷன் 2020 என்ற தரிசனம், இன்றைக்கு விஷன் 2030 என்ற தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் காட். பட் ஆனால் ஆண்டவர் என்னை அன்றைக்கே அப்படிப்பட்ட மனிதர்களோடு பழகி அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து புரிந்து கொள்வதற்கு என்னை பக்குவப்படுத்தின நாட்கள் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ சமூகம், தேவ சமூகம். ஆமேன். நான் இப்போ சொன்னதெல்லாம் வந்து ஃபியூ ஹைலைட்ஸு. ஆனால் நான் சில நேரத்தில் அப்படி முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, இதெல்லாம் அப்படியே நினைவு கூறும் பொழுது, நான் 50, 100 சம்பவங்கள் கூட நினைவு குறித்து கொண்டே இருக்க முடியும். இப்படி ஒரு 50, 100 சம்பவங்களை நினைத்து நினைத்து துதித்து கொண்டே இருக்க முடியும். ஆண்டவரோடு உள்ள நேரங்கள், காட் மூமெண்ட்ஸ், special moments in your spiritual journey where you were endorsed by senior leaders. Amen. Praise the Lord. தேவ சமூகம் உங்கள் மேல் இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்க முடியும். உங்கள் மேல் இருக்கிற தேவ கிருபையை மற்றவர்கள் பார்க்க முடியும். கர்த்தரோடு கூட நாம் இருக்கிறதையும், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் பார்க்க வேண்டும். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று போத்திபார் அறிந்தான். இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று எகிப்தின் இராணுவம் அறிந்தது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 எபிரேய வாலிபர்களோடு கூட எரிகிற அந்த அக்கினியிலே 4வது நபராக தேவன் இருந்தார் என்பதை நேபுகாத்நேச்சார் பார்த்தார். பிரசன்ஸ் ஆஃப் காட் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை மற்றவர்கள் காண முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் நாம் வாஞ்சிக்கிறோம். தேவ சமூகம், பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆமென். தொடர்ந்து நாம் இப்படி இன்னும் சில செஷனை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை அதிகமாக நாம் அனுபவிப்போமாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய அனுபவங்களை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் வழிநடத்தினபடினாலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட அனுபவங்கள், இன்னும் ஆழமான அனுபவங்கள் தேவனோடு கூட கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Father, we thank you, Lord, for this wonderful session, Lord, for this wonderful study time. ஆண்டவரே, வசனத்தை கேட்டு நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக ஈர்க்கப்பட ஆவியானவரே பேசினீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும், தொடர்ந்து எங்களுக்கு கற்றுத்தாரும்.
உங்கள் சமூகம் அதிகமாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். நாங்கள் அதிகமாக உங்களுடைய சமூகத்தில் வந்து இருக்கணும். எங்கள் மேலே இருக்கிற உங்களுடைய பிரசன்னத்தை மற்றவர்களும் பார்க்கணும். 4 பேர் எங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமாக நாங்கள் நடக்கணும். எங்களோடு கூட பேசின எல்லா வார்த்தைகளுக்காக மறுபடியும் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord.